அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஹதீஸ் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த விஷயங்களும் செய்த செயல்களும் ஹதீஸ் என்று கூறப்படும். ஹதீஸ்களை மரணம் செய்வதற்கு ஹிஃப்லு ஹதீஸ் என்று சொல்லப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, 40 ஹதீஸ் மரணம் செய்வதற்கு மறுமை நாளில் சொர்க்க வாசல் திறந்திருக்கும். ஹதீஸ் 1, இறையியல். அத்தீனு இஸ்ரும், தீன் மிக எளிதானது. அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுறான், இஸ்லாம் மார்க்கம் மிக மிக எளிதானது. ஹதீஸ் 2, வணக்கவியல். மிஃப்தாஉல் ஜன்னதி ஸலாத்து, சொர்க்கத்தின் திறவுகள் தொழுகை. நம்ம சொர்க்கத்தோட சாவி தொழுகை தான். 5 நேர தொழுகையும் கடைபிடிக்கிறவர்களுக்கு ஒரு பாவம் வந்து சேராது. சொர்க்கத்தின் வாசல் எப்போதும் திறந்து இருக்கும். ஹதீஸ் 3, வணிகவியல். மன் கஸ்ஸ ஃபலைஸ மின்னா, எவர் ஏமாற்றுவாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. ஒருவர் நம்மளை ஏமாத்துறாங்களோ அவர் இஸ்லாத்தில் சேர்ந்தவர் அல்ல. ஹதீஸ் 4, வாழ்வியல். அஸ்ஸலாமு கபுலல் கலாமி, பேசும் முன் சலாம் கூறுங்கள். இப்போ ஏதோ ஒரு முஸ்லீமை கண்டால் சலாம் கூற வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அந்த முஸ்லீம் பதில் சலாம் கூற வேண்டும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹதீஸ் 5, பண்பியல். அலைக்கும் பிஸ்ஸிதுக்கு, எப்போதும் உண்மையை பேசுங்கள். ஒரு சின்ன பொய்யை மறைக்க பெரிய பெரிய பொய்யை சொல்லியிருக்க முடியும். அதனால் பொய் சொல்கிறத தடுத்துக்கோங்க.